மரியே வாழ்க. மனிதர்களாகி நாம் மட்டுமே பகுத்தறிவுடன் படைக்கப்பட்டோம். இதனாலேயே நாம் மற்ற விலங்குகளை விட வேறானவர்களாகவும் தனித்துவமிக்கவர்களாகவும் விளங்குகின்றோம். எமக்கு எது நன்மை எது தீமை என்று அறிய முடியும். மனிதன் புதிய சிந்தனையுடன் புதிய புதிய படைப்புகளையும் புதிய விடயங்களையும் உலகிற்கு தருகின்றான். இதனால் எமது வாழ்க்கை தரத்தையும் நம்மால் உயர்த்த முடிந்துள்ளது. ஆனாலும் நாம் இன்னும் இன்னொரு உதவி கருத்திற்காக இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றோம். சில சமயங்களில் யாரும் உதவிக்கு இல்லையா, யாராவது உதவிக்கு இருந்தால் நல்லா இருக்குமே என்ற எண்ணம் நம் பலருக்கும் முகம் கொடுக்கக்கூடியதொன்றாக இருக்கின்றது. இந்த தருணத்தில் உதவி ஆண்டவரிடம் மட்டும்தான் வரும். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்வது? விசுவாசத்துடன் ஜெபிப்பது மட்டுமே நம்மால் செய்ய முடியும். பிரச்சனைகள் சவால்கள் எம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அப்பா தந்தையே என்று அழைக்க எமக்கு ஆண்டவர் இருக்கின்றார். அவ்வாறே அம்மா என்று அழைக்கவும் விண்ணகத்தில் தாய் ஒருவர் இருப்பதை மறந்துவிடக்கூடாது. சிறு குழந்தை தனக்கு அபாயம் என்று தெரிந்தவுடனேயே ஓடிப்போவது தம் அம்மாவிடம்தான். எனவே எமக்கு பிரச்சனைகள் கவலைகள் வரும் இடத்து நாம் என் விண்ணக மன்னக அரசியான மரியன்னையின் உதவியை நாடக்கூடாது. எம்மை மரியன்னை பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவது மட்டும் அல்லாமல் நல்ல ஆலோசனை வழங்குவராகவும் திகழ்கின்றார். இதனாலே தான் மரியனினுடைய பிரார்த்தனையில் அழகாக குறிப்பிட்டுள்ளது, நல்ல ஆலோசனை மாதாவே என்ற பிரார்த்தனை. கத்தோலிக்க திருச்சபையானது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அன்று நல்ல ஆலோசனை மாதா திருவிழாவினை கொண்டாடுகின்றது. அதனாலேயே நாமும் அந்த நல்ல ஆலோசனை மாதா பக்தி எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அல்பேனியா என்ற நாட்டில் ஸ்கூடாரி என்ற ஒரு கிராமம் இருந்தது. ஒரு இடத்தில் சுவரில் ஒரு அழகான மரியனின் உடைய படம் போடப்பட்டிருந்தது. மரியன்னை ஸ்கூடாரி அன்னை என்று அழைக்கப்பட்டார். துருக்கியர்கள் அல்பேனியாவை கைப்பற்றினர். இதனால் பல்வேறு நகரங்களையும் அவர்கள் தம்வசப்படுத்தினர். அவர்கள் ஸ்கூடாரி எனும் கிராமத்தை கைப்பற்றவும் நெருங்கி வந்து கொண்டிருந்தனர். எனவே 2 அல்பேனியர் போர்வீர்களான டிஸ்கிளாவிஸ் மற்றும் ஜோர்ஜியோ அழகான மரியனின் படத்திற்கு முன்பாக மன்றாடி கொண்டிருந்தனர். அடுத்து என்ன நடக்கப் போவது என்ற பயத்துடன் மரியனிடம் மன்றாடினர். எம்மை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாதுகாக்கும்படி ஸ்கூடாரி அன்னையிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்போது அழகான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது. அவர்கள் அந்த அழகான படத்திற்கு முன்பாக மன்றாடும் பொழுது அவ்வூரில் இருந்த மரியனின் படம் சுவரிலிருந்து பிரிந்து ஆகாயத்தில் மிதப்பதை கண்டனர். அது மட்டுமல்லாமல் படம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து செல்வதையும் கண்டு திகைத்து போனர். ஒரு பக்கம் ஆச்சரியமும் பதற்றமும் இருக்க, மறுபக்கம் சந்தோஷமும் இருந்தது அவர்களது முகத்தில். என்ன செய்வது என்று அறியாத அவர்கள் அவ்வடத்தின் பின்னாலேயே போகத் தொடங்கினர். பின்பு என்ன நடந்தது? அந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக கடற்கரையை நோக்கி நகர்ந்தது. அவ்வடத்தின் பின் தொடர்ந்து வந்த வீரர்களும் தங்களை அறியாமலேயே கடலில் நடக்கத் தொடங்கினர். எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்பிக்கையுடன் சென்றார்கள். புனித பேதுரு கடலில் நடப்பது போன்று இவர்கள் மூழ்காமல் நடந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பல நாட்களாக கடல் மார்க்கத்தில் நடந்தவர்களுக்கு எந்த ஒரு பசியும் தாகமும் இருக்கவில்லையாம். அவ்வடம் இத்தாலி கடற்கரைக்கு வந்தவுடனேயே படம் மறைந்து போனது. ஆழ்ந்த துயரம் அடைந்த வீரர்கள் தம்மால் இயன்றவரை படத்தை தேடியும் கிடைக்கவில்லை. அல்பேனியா தொடக்கம் இத்தாலி வரை பறந்து வந்த அந்த மரியனின் படம் ரோமிற்கு அருகில் உள்ள ஜெனசானோ என்ற சிற்றூரில் வரவேண்டும் என்ற திட்டமும் கடவுளுக்கு இருந்திருக்கின்றது. அந்த ஊரில் பக்தி வாய்ந்த ஒரு கைம்பெண் இருந்தார். அவளுடைய பெயர் பெட்ரூசியா. ஒரு நாள் அவள் மரியனின் உடைய காட்சி ஒன்றை கண்டாள். மரியன்னை பெட்ரூசியாவிடம் கூறியது, தன்னுடைய பெயரில் ஆலயம் ஒன்று கட்டும்படியாகவும் அங்கு ஸ்கூடாரில் இருந்து ஒரு படம் அங்கு ஸ்தாபிக்கப்பட போவதாகவும் அவளுக்கு மரியனின் காட்சியில் கூறினார். அவளும் நம்பிக்கையுடன் மரியனை தந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வேலையை ஆரம்பித்தார். ஆனால் அதற்கு போதிய பணம் அவளிடம் இருக்கவில்லை. இதனை கட்டுவதற்கு அவள் தன்னுடைய வீட்டையும் கூட உடைத்தாள். காரணம், அதில் உள்ள கற்களை கொண்டு சரி கட்டலாம் என்று. 80 வயதான இவருக்கு கிடைத்த கொஞ்ச பொருட்களை கொண்டு தன்னால் முயன்றவரை தனியாக கட்டத் தொடங்கினார். நினைத்து பாருங்கள், இப்படி ஒரு விடயத்தை எம்முடைய அக்கம் பக்கத்தில் யாராவது செய்தால் நாம் என்ன நினைப்போம்? பைத்தியக்கார பெண், இவளால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்திருக்க மாட்டோமா?
அவ்வாறு தான் பெட்ரூசியாவுக்கும் நடந்தது. மக்கள் ஏளனம் செய்யத் தொடங்கினர். ஆனால் அதனை பொருட்படுத்தாது அவளும் கட்டிக்கொண்டு இருந்தாள். 1467 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் திகதி புனித மாற்கு நற்செய்தியாளரின் திருவிழா. ஜெனசானோ நகரத்தின் பாதுகாவலருடைய திருவிழா. படமும் அவர்களுடைய கண்களிலிருந்து மறைந்து கொஞ்சம் நாள் தான் ஆனது. அப்போதுதான் ஆச்சரியமான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. கிராம மக்கள் கோலாகலமாக ஆடிப்பாடி திருவிழாவினை கொண்டாடி கொண்டிருந்தனர். திடீரென்று அவர்களுக்கு விண்ணகத்தில் இருந்த அழகான குரல்களில் யாரோ பாடுகிறார்கள் போன்ற சத்தம் கேட்டது. அது மட்டுமல்லாமல் அக்கம் பக்கம் இருந்த ஆலயங்களில் மணிகள் தானாகவே அடிக்கத் தொடங்கியது. அனைவரும் வாயடித்து போயினர். ஆகாயத்தில் மேகம் ஒன்று கோபுரம் போன்ற வடிவில் காட்சி தந்தது. அவ்வாறே அக்கோபுரம் வெவ்வேறு நிறங்களில் அழகாக காட்சி தந்தது. இந்த சிறிய கோபுர வடிவான மேகம் கீழே இறங்கி பெட்ரூசியா கட்டி கொண்டிருந்த அந்த சிற்றாலயத்தினுள்ளே சென்று ஒரு சுவரில் நின்றது. கொஞ்ச நேரத்தில் மேகம் மறைய அங்கு மரியன்னை குழந்தை இயேசுவுடன் இருந்த ஒரு படம் மக்கள் கண்களுக்கு தென்பட்டது. இந்த நிகழ்வு இத்தாலி முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. நான் முதலில் கூறிய அந்த இரு போர் வீரர்களுக்கும் ஜெனசானோவில் நடந்த நிகழ்வு தெரிய வந்தவுடனேயே அவர்கள் ஸ்கூடாரி மாதாவாகத்தான் இருக்கும் என்ற சந்தேகத்தில் பார்ப்பதற்கு விரைந்து சென்றனர். அவர்களும் இறுதியில் இந்த மாதா படத்தை பார்த்தவுடனேயே இதுதான் என உறுதிப்படுத்தினர். பின்பு பல்வேறு மக்களும் இவ்சிற்றாலயத்தில் வந்து தங்கள் வேண்டுதல்களை செய்தனர். பல்லாயிரம் மக்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. பல புதுமைகளும் இடம்பெற்றது. இவ்வாலயத்தை கட்டி கொண்டிருந்த பெட்ரூசியாவுக்கு என்ன நடந்தது? மக்கள் நடந்த புதுமைகள் அனைத்தையும் கண்டு இவ்வாலயத்தை கட்ட பெட்ரூசியாவுக்கு உதவினார். கொஞ்ச காலத்திலேயே பெரிய ஆலயத்தையே கட்டி முடித்தாள் பெட்ரூசியா. அவள் இறந்தவுடனேயே இவ்வாலயத்திலேயே அவளது உடலையும் அடக்கம் செய்தனர். தற்போது முத்துப்பேறு பட்டமும் பெட்ரூசியாவுக்கு வழங்கப்பட்டது. பின்னர் அவ்விரு போர் வீரர்களும் இத்தாலியிலேயே குடிக்கொண்டனர். அவர்களது பரம்பரையாக உள்ளவர்கள் இவ்வாலயத்தை வருடம் வருடம் சந்தித்தனர். அன்பார்ந்தவர்களே, எமது வாழ்க்கை ஒரு மலை ஏறுவது போன்று. எந்த மலைக்கு ஏறினாலும் அது கரடுமுரடான பாதையாகவும் வளைவு நெளிவான பாதையாகவும் தான் இருக்கும். சில சமயங்களில் எமது வாழ்க்கையும் இவ்வாறு தான். நிறைய தடைகளுக்கு மத்தியில் போக வேண்டும். சில வேளைகளில் அடுத்த அடியை வைக்கக்கூட முடியாத அளவு பள்ளத்தாக்குகள் இருக்கலாம். பாதையை நடந்து சென்று கொஞ்ச நேரத்திலேயே களைப்பு ஏற்பட்டு உட்கார்ந்து விடுவோம். இத்தருணத்தில் நாம் செய்யக்கூடிய வேலைத்தான் மரியனின் உதவி நாடுவது. ஏன்? மரியன்னை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வழங்கக்கூடியவர். இத்தருணத்தில் மரியனி எமக்கு மருந்தாகவும் தைலமாகவும் கொடுக்கக்கூடியது நல்ல ஆலோசனை தான். இந்த காலகட்டத்தில் சாத்தான் எம்மை தம் வசப்படுத்த பார்க்கிறான். தன்னுடைய தந்திரங்களை பயன்படுத்தி நம்மை தம் வலைக்கு மாட்ட பார்க்கிறான். இந்த தருணத்தில் நாம் மரியனினுடைய ஆலோசனையை கேட்டு அதுபடி நடப்போமானால் தூய்மை என்கின்ற கனி எம் வாழ்வில் உதயமாகலாம். மரியே வாழ்க. தயவுசெய்து மீண்டும் பல வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.